வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இருந்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று பொசிஷன் எடுத்திருந்தோம் 22,100 கால் எடுத்திருந்தோம் 15 ரூபா 55 பைசாவுக்கு. அதை 8 ரூபா இந்த இருக்குது 8 ரூபா 65 பைசாவுக்கு நான் செல் பண்ணிட்டேன், லாஸில் புக் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு 95 ரூபா நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருந்தோம். திருப்பி நம்ம 21,900 கால் கரெக்டாக 2:11 நான் 22 ரூபா 20 பைசாவுக்கு வாங்கியிருக்கேன். எல்லாமே அவுட் ஆஃப் த மணி தான். ஒரு நண்பர் கேட்டார், அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேடிங் சொல்லி கற்றுக் கொடுத்தீங்கன்னா எல்லா மணியும் ஜீரோ ஆயிருமே அப்படின்னு. நான் அவுட் ஆஃப் த மணி இந்த மணிலாம் நான் கணக்கு பார்க்கல. நம்மக்கிட்ட இருக்கிற என்ன அமௌண்ட்டை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்றது தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நான் இந்த இதை எடுத்துருக்கிறேன் 22 ரூபா 20 பைசா 21,900 கால் எடுத்துருக்கிறேன். அது ஏன் எடுத்தேன்றதை நான் இப்போ வீடியோ காட்டுறேன். ஸோ இன்றைக்கி ட்ரேடே எவ்வளோதான். ஒரு கால் ஆப்ஷனை விற்றுருக்கேன். திருப்பி மறுபடியும் 2 மணிக்கு, அதாவது 9:57 காலையில் செல் பண்ணிட்டேன். கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் 21,900 கால் அதே 4 ஜனவரியை 22 ரூபா 20 பைசாவுக்கு நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன நடந்துகிட்ருக்குன்றத இதில் சார்ட்டில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நிஃப்டி. ஸோ காலையில் 9:57 நம்ம இங்கேருந்து எக்ஸிட் பண்ணிட்டோம் கால் ஆப்ஷன்லேருந்து. இந்த இருக்குது, அது எக்ஸிட் பாயிண்ட் இந்த இடம் தான். கரெக்டாக 9:57 அந்த அந்த 9:54 55 காட்டுதுங்களா. இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். நான் செல்லிங் போகவே இல்லை, புட் ஆப்ஷன் எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் 5 மினிட்ஸில் ஃபிபனாச்சி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த லோவுக்கும் ஒரு ஹைக்கும் நம்ம ஃபிபனாச்சி போடணும். பாருங்கள், ஃபிபனாச்சி போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக 0.236 இப்போ தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. ஸோ அது ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அதனால் அது இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால தான் நான் அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் மேலே வர ஆரம்பித்தோடனே நான் பையிங் தான், கால் ஆப்ஷன் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் தான் இன்னும் இருக்கிறேன், கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். 6,056 மேலே என்றைக்கு க்ளோசிங் கொடுக்குதோ நம்ம அப்போ வாங்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி காலையில் ஓப்பன்லேயே கேப் அப்பு மேலே போயிட்டு திருப்பி மறுபடியும் லோ வந்திருக்கு 6,057. இப்போ மறுபடியும் 6,083 84 நடந்துகிட்ருக்கு. ஸோ வாங்கலாம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5,965. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதுதான் க்ரூட் ஆயிலுக்கு. ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் நிஃப்டி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 47 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது, இன்னும் ப்ளஸுக்கு வரல. நம்ம இன்னும் கால் ஆப்ஷனில் தான் இருக்கும், அதையும் நான் சொல்கிறேன். ஸோ மைனஸ் நான் நெருங்கிட்டு இருக்கு. கால் ஆப்ஷன் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னா 21,900 கால் 14 ரூபாவில் இருக்குது. ஸோ நான் வாங்கினது 22 ரூபா 20 பைசா, இது 14 ரூபா இருக்குது. ஓவராலாக என்னுடைய லாஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 315 ரூபா இருக்குது. நான் எடுத்ததில் எனக்கு 3,315 ரூபா எனக்கு லாஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த டேக்கு. ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட் கிடையாது. ஸோ நான் வந்து ட்ரேடிங்கே பண்ணுங்கன்னு சொல்லி பூஸ்டப் பண்ணலை. நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது நான் ஒரு கற்பித்தலுக்காக மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். இதை வந்து கண்டினியூ பண்ணி 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே இந்த 3000 எவ்வளவா பெருக்கிறோம், இதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.